ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜர்னி வித் கண்ணன். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாப்கார்ன் வந்து வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்கார்ன் மிஷின் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி பாப்கார்ன் மிஷின் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி இந்த பாப்கார்ன் செய்ய முடியும். பாப்கார்ன் மிஷின் இல்லாமல் எப்படி அப்படின்னா நம்ம குக்கரை யூஸ் பண்ணி பண்ணலாம். சில பேர் வந்து வானொலி வச்சு கூட பண்ணுவாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு பாய் வருங்கிறது எனக்கு தெரியல. பட் குக்கரில் வந்து பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா வரும். ஸோ அது குக்கரில் வச்சு எப்படி பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பாப்கார்ன் மிஷின் வச்சு எப்படி பண்ணலான்ட்டு. பொதுவாகவே பாப்கார்ன் பார்த்திங்கன்னா பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க வந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பாப்கார்ன் பிடிக்கும். பொதுவாக நம்ம தேட்டர் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம படத்தை வாட்ச் பண்ணிவிட்டு அந்த பாப்கார்ன் சாப்பிட்றது அது ஒரு தனியான ஒரு தனி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் அது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெகுலர் வந்து 150 ருபீஸ் சொல்லுவாங்க. அது வந்து சால்ட்டடுன்னு சொல்லிட்டு அன்சால்ட்டடும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லார்ஜ் வந்து 250, அதை விட கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 450 ருபீஸ் வரைக்குமே இருக்குது. அது வந்து அதை விட இது வந்து தேட்டர் போன எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் நம்ம அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு நம்ம அதை கீழே கொட்டாமல் கொண்டு போய் சேர்க்குற விஷயம் இருக்கே அப்பப்பப்பா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு சின்ன பாப்கார்ன் வந்து ஒரு 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 ஸ்மால் ஒரு பாப்பப் அந்த கேனல் கீழே விழுந்தாலும் நம்ம மனசு ரொம்ப என்னடா இவ்வளோ செலவு பண்ணி உனக்கு கீழே வந்துருச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்பேற்பட்ட பாப்கார்னை நம்ம வீட்டில் ரொம்ப குறைஞ்ச செலவில் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்கார்ன் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: சால்ட், டர்மரிக் பவுடர், சீஸ் சீசனிங், கீ ஆர் பட்டர், பாப்கார்ன் கர்னல்ஸ். ஸோ நமக்கு பொதுவாகவே இந்த டர்மரிக் பவுடர் இருந்தால் மட்டும் போதும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த சீஸ் சீசனிங் இல்லைனா டொமேட்டோ சீசனிங் அது கார்லிக் சீசனிங் எது இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த என்கிட்ட எந்த ஒரு சீசனிங்குமே இல்லை அப்படிங்கிறவங்க டர்மரிக் போதும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 வெரைட்டி, அதாவது டர்மரிக் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம், டர்மரிக் இல்லாமல் சீஸ் சீசனிங் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாங்கிறது அந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் கீ யூஸ் பண்ணாமல் பட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பட்டர் வந்து சாலிட் ஃபார்மெட்லேருந்து இந்தமாரி லிக்விட் ஃபார்முக்கு காய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் கார்ன் கர்னல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுதான் பாப்கார்ன் கர்னல். ஸோ அதிலேயே உங்கள் பாக்கெட்டுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் கர்னல்ஸ் இல்லாட்டி பாப்கார்ன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தட்டையாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் பாப்கார்ன் வராது. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் பாப்கார்ன் கர்னல்ஸ் எழுதியிருக்கா பார்த்துட்டு வாங்குங்க. இன்கேஸ் அதில் பாப்கார்ன் கர்னல் சீடுன்னு எழுதலை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டியிருக்கேன். ஸோ பாப்கார்ன் சீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் பார்க்காதவங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலர் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து நான் வாங்கினது. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பாப்கார்ன் சீட்ஸ்னு இதில் எழுதியிருக்கு. ஸோ இந்தமாரி பார்த்து வாங்கணுங்க. ஓகே, நமக்கு தேவையான பொருட்களை நம்ம இந்தமாரி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சீஸ் சீசனிங் மட்டும் பார்த்திங்கன்னா நான் அந்த டப்பாக்குள்ளேயே வச்சுருக்கேன். நம்ம வெளியில் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணலாம் அப்படின்னா வெளியில் அந்த காற்றுப்பட்டு அது வந்து கெட்டியாக மாறிடும். நமக்கு கெட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம அதனால் ரீயூஸ் பண்ண முடியாது. இது வந்து பவுடர் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் அப்படியே அந்த டப்பாக்குள்ளேயே வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம மிஷினை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா பர் டைம் வந்து 40 கிராம் அப்ராக்சிமேட்டாக இதில் நம்ம போட்டு நம்ம பாப்கார்ன் ரெடி பண்ண முடியும். ஸோ கீழே வந்து அந்த பாப்கார்ன் மிஷினுக்கு பக்கத்தில் இந்தமாரி இந்த பாப்கார்ன் பாப்அப் ஆகிட்டு அவுட்லெட்டு தான். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். சின்ன பாத்திரம் வச்சிங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தை தாண்டி கீழே விழுந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை நீங்கள் அந்த பாப்கார்ன் மிஷினுக்கு பக்கத்தில் வச்சுக்கிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு எடிட்டிங் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு லைவாக அப்படியே காட்டுறேன். ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நாங்கள் போட்டு ஆன் பண்ணிட்டோம். இது நான் எதுவுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் எதுவுமே பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் இது பாப்பப் ஆகுறதுக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஏர் மட்டும்தான் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டட் ஏரை யூஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்பப் ஆகி வருது.
இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி அதெல்லாம் வேணால் உங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா அந்த மிஷினை பற்றி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த மிஷின் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதோட பாடியை வந்து நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஹீட்டும் தெரியாது. பட் மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்கும். அது மேலேயே உங்களுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹாட் சர்ஃபேஸ் அதை மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாப்கார்ன் அவுட்லெட்டில் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுவுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டு எதுவுமே பண்ணல. ஸோ லைவாக தான் உங்களுக்கு இதை காட்டிகிட்ருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பப் ஆகி வந்துடும். பட் 1-2 கர்னல்ஸ் வந்து அந்த பாப்கார்னுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த பாப்கார்னோடையே சேர்த்து பாப்பப் ஆகாமல் வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு தான் வரும், ரொம்பலாம் வராது. ஸோ ஒரு டைமுக்கு பண்ணிங்கன்னா ஒரு 10 to 8 to 10 அந்த மாதிரி ரொம்ப பிலோ 10 அந்த கர்னல்ஸ் உங்களுக்கு பாப்பப் ஆகாமல் வெளியில் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்டுக்கு 5 டைம்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாரி பாப்பப் ஆகிறத நீங்கள் சேர்த்து வச்சுட்டு ஒரு சிங்கிள் டைமில் நீங்கள் ஃபுல்லாகவே, அதாவது திருப்பி ரீகுக் பண்ணுற மாதிரி நம்ம திருப்பி அதெல்லாமே ரீயூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்தமாரி பாருங்கள், பாப்பப் ஆகிட்டு உங்களுக்கு பாத்திரத்தில் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம இதோட ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த டர்மரிக் அண்ட் சால்ட்டோட எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். ஸோ இந்தமாரி இந்த அகலமான பாத்திரத்துலேருந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த பாப்கார்ன், அந்த கர்னலை விட்டுருங்க. பாப்பப்பாய் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த பாப்கார்ன் மட்டும் நீங்கள் மாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பாப்பப்பாய் வருங்க. நம்ம தியேட்டர்ஸில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அந்தளவுக்கு ரொம்ப லார்ஜ் சைஸாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தமாரி பாருங்கள், இந்தமாரி கொஞ்சோண்டு அடியில் மிஞ்சுங்க. இது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பாப்பப்பாய் வரும்போது அது கூட சேர்த்து இந்த கர்னல்ஸை தூக்கிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதான் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே நம்ம வேஸ்ட்டு கிடையாது. திருப்பி நீங்கள் சேர்த்து வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைமில் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கீ இது. இன்கேஸ் நீங்கள் பட்டர் வந்து லிக்விட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அது. ஸோ இதோட சால்ட்டு, நீங்கள் சால்ட்டை ஒரே அடியாக போடாமல் கீயும் ஒரே அடியாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது குலுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்கார்ன் அந்த எல்லா அந்த கர்னல்ஸ்லையுமே உங்களுக்கு ஈவனாக வந்து அது அப்ளை ஆகும். ஏன்னா நம்ம குக் பண்ணும்போது நம்ம ஆயில் யூஸ் பண்ணாதனால, அதுவும் இல்லாமல் நீங்கள் குக் பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த மிஷினில் உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அது. நீங்கள் ஆயில் வந்து வேண்டாம், எனக்கு சால்ட் வேண்டாம், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் ராவாகவே அதை நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். ஸோ ராவாக கன்சியூம் பண்ணும்போது எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீஸ் ஆட் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு கப்பு எடுத்துக்கிறேன் நான். செகண்ட் கப்பு இது 40 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அதில் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மேலே வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடியாக கூட ஆக்ட் ஆகுது அது. ஸோ இந்த மாதிரி இதை ஒரு கப்பை உள்ளே கீழே சிந்தாமல் இந்த மாதிரி உள்ளே கொட்டிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஸோ மூடாமல் நீங்கள் மறந்துட்டிங்க அப்படின்னா அந்த பாப்பப் வந்து உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும், ஒழுங்காக அந்த பாத்திரத்தில் விழாது. இந்த மாதிரி இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு லைவாக தான், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் உங்களுக்கு ஆக்சுவல் டைம் தான் அது. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பியூட்டி அப்படின்னா, அது ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆஃப் ஆகிடும். நீங்களாக போய்ட்டு மெனுவலாக ஆஃப் பண்ணணும், இல்லாட்டி ஓவர் ஹீட் ஆகிட்டு ஏதாச்சும் உள்ள ஸ்மோக் ஆகிடும், ஏதாச்சும் ஸ்பாயில் ஆகிடும், அந்தமாரி நம்ம கவலைப்பட தேவையில்ல. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அதோடைய பாடி பார்த்திங்கன்னா நீங்கள் டச் பண்ணலாம், அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்காது. பட் மேலே இருக்கிற அந்த கப் மட்டும்தான் ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அதை மட்டும் ஒரு கிளாத் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், இன்கேஸ் ஓப்பன் இன் பிட்வீன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா. ஸோ சின்ன பசங்களை பக்கத்தில் அலோவ் பண்ணாதீங்க. அவங்க பாட்டி மறந்து போய்ட்டு அந்த மேலே இருக்கிற அந்த மூடியை தொட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கையை சுற்றும். அதனால் நம்ம இதை செய்யும்போது பசங்களை கொஞ்சம் விலகி நிற்க வச்சுட்டு நம்ம பண்ணுறது ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். ஸோ பாருங்கள், இது பாப்பப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தமாரி நல்லா பெரிய இதாகவே உங்களுக்கு சைஸ் நல்லாவே இந்த தியேட்டரில் நம்ம வாங்குகிற மாதிரியே நல்ல பெரிய சைஸாகவே கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு தனியாக அந்த பாத்திரத்தில் வந்துடும். ஸோ இது வந்து ஆக்சுவல் டைம் தான், அது நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலைங்க. பார்த்தீங்களா, ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே இதாகிடுச்சு, ஒரு கப்பு. ஸோ ஜஸ்ட் ஒரு 40 கிராமுக்கு பாருங்கள், நம்ம தியேட்டரில் வாங்குகிற அந்த ரெகுலர் சைஸை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சீப்பாக தான் நம்ம வீட்டில் பண்ணும்போது, நாட் மோர் தென்
30 ருபீஸ் ஆர் 40 ருபீஸ்னு கூட சொல்லலாம். ஈவன் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா இதோடைய ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ருபீஸ் கூட இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம சீஸ் சீசனிங் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் அப்படி தாங்க நம்ம அந்த டர்மரிக் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல நம்ம சீஸ் சீசனிங் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு டொமேட்டோ சீசனிங் இருந்துச்சு, இல்லை கார்லிக் சீசனிங்கில் வேறு ஏதாச்சும் சீசனிங் இருந்தது, அதை வந்து பாப்கார்ன் யூஸ் பண்ணலாம், பவுடர் ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை விட்டுட்டு இல்லாட்டி அந்த பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவை அப்படின்னா சால்ட்டு போட்டு அந்த என்ன சீசனிங் வச்சுருந்தீங்களோ அந்த சம்டைம் அந்த சீசனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு சுகரெல்லாம் ஆட் ஆகி தான் வருது. இன்கேஸ் அது பத்தலை அப்படின்னா நீங்கள் அடிஷனலாக கொஞ்சோண்டு நீங்கள் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முன்னாடி டர்மரிக் யூஸ் பண்ணி எப்படி செஞ்சோமோ அதே போல் இப்போ நம்ம சீஸ் சீசனிங் வச்சு பண்ண போகிறோம். இந்த மாதிரி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆர் பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சால்ட் வந்து அதில் ஆட் பண்ணல இல்லாட்டி கம்மியாக இருக்குது உங்களுடைய அந்த சீசனிங்கில், எய்தர் டொமேட்டோ ஒரு சீஸ் எந்த ஃப்ளவராக இருக்கட்டும் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. அதை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஷேக் பண்ணோம். நம்ம எவ்வளோ தூரம் நல்லா வெல் ஷேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எவரி அந்த பாப்கார்ன் இதில் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே சேம் டைம் பண்ணாமல் எவ்வளோ தேவையோ நீங்கள் பட்டர் ஆர் கீ போட்டுட்டு இந்தமாரி சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நல்லா வெல் ஷேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பாப்கார்ன் செஞ்சு முடிச்சிட்டோம். இது பாருங்கள் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் சீசனிங் யூஸ் பண்ணது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் யூஸ் பண்ணது. அதனால் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பக்கத்தில் அந்த ஃப்ளேவரை நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். என்னுடைய ஃபேவரட் பார்த்திங்கன்னா அந்த டர்மரிக் ஃப்ளேவர் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக். அதுவும் இல்லாமல் அந்தமாரி டைமில் நம்ம டர்மரிக்கை கன்சியூம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, இன்னமும் டிலே பண்ணாமல் இந்த டைமில் உங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட் மூவியோட பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பாப்கார்ன் மேக்கர் இல்லாமல் குக்கர் யூஸ் பண்ணி எப்படி இதே போல் இல்லை இதோட இன்னும் பெட்டராகவே பாப்கார்ன் செய்யலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் சூஸ் பண்ணுங்கள். பாய்.